குஜராத் மாநிலம் ஆமதாபாத்தை சேர்ந்த 50 வயதான போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் பர்வன்ராஜ் சிங் மஞ்சாரியா. இவர் 25 ஆண்டுகளாக காவல்துறையில் பணியாற்றி வந்த நிலையில் ஆமதாபாத் நகரின் காவல் கட்டுப்பாட்டு அறையில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறார்கள். மகள் CA இறுதியாண்டும் மகன் முதலாம் ஆண்டு பட்டப்படிப்பும் படித்து வருகிறார்கள். பர்வன்ராஜ் சிங் மஞ்சாரியா நாய்களின் மீது அதீத பிரியம் கொண்டதால் வீடு மற்றும் பண்ணை வீடு என இவர் மொத்தம் 3 நாய்களை வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று மதியம் திடீரென பர்வன்ராஜ் சிங் மஞ்சாரியாவிற்கு அதிகமான காய்ச்சல் மற்றும் ஹைட்ரோபோபியா எனப்படும் நீரை பார்த்தால் ஏற்படும் பயம் ஆகிய அறிகுறிகள் தென்பட்டிருக்கின்றன. உடனே ஆமதாபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பர்வன்ராஜ் சிங் மஞ்சாரியாவை அவரது குடும்பத்தார் அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு ராபிஸ் தொற்று இருப்பதை கண்டறிந்தனர். பர்வன்ராஜ் சிங் மஞ்சாரியாவிற்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் செயலிழந்து வந்தன. கடந்த திங்கட்கிழமையன்று அவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். உயிரிழந்த பர்வன்ராஜ் சிங் மஞ்சாரியாவிற்கு அண்மையில் நாய் எதுவும் கடித்ததா என கேட்டதற்கு அவரது குடும்பத்தினர் அப்படி எதுவும் நடக்கவில்லை என தெரிவித்தனர். ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பு பர்வன்ராஜ் சிங் மஞ்சாரியா தனது வளர்ப்பு நாயோடு விளையாடிய போது நாயின் நகம் கீறியதாகவும் அதனை அவர் பெரிதுபடுத்தாமல் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. நாய் நகத்தால் கீறியதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் காவல் ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய காவல்துறையினர் அனிமல் லவ்வரையும் ஒரு நல்ல மனிதரையும் இழந்துவிட்டோம் என உருக்கமாக தெரிவித்தனர். நாய் கடித்தால் மட்டுமல்ல, நாயின் நகம் கீறினால் கூட ராபிஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே இது போன்ற பாதிப்பு ஏற்பட்டால் அப்படியே விட்டுவிடாமல் உடனே மருத்துவரை அணுகி தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள்.